ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நோட்டோரியஸ் ஸ்டாக்கரோட எபிசோட் 2 தான். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் 1 பார்க்கலையா, மறக்காம பாத்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே வால்டர் அந்த லெட்டர் காட்டுறான். அதாவது என்ன ஆயிருக்கும்னா, அந்த 12 மில்லியனுக்கும் மேல இருக்கிற அந்த காசு அது எல்லாத்தையுமே லாயிடும் அந்த பொண்ணும் அப்படியே தேடிட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க மோசம் போயிட்டாங்க. இதெல்லாம் நினைச்சு ஆளு கவலைப்படுவான்னு பார்த்தா பயங்கரமா சிரிக்கிறான். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா என்ன? எதுக்கு நீ சிரிக்கிற? அவன் உண்மையிலேயே ஒரு முட்டாள். அதாவது நான் யோசிச்சு கூட பார்க்கல. அவன் வீரமா இருப்பான்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயத்த அவன் பண்ணியிருக்கான். சரி, ஏதோ ஒன்று, உனக்கு எப்படி லெட்டர் கிடைச்சது? ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நம்ம பேசிக்க மாட்டோம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இல்ல, நான் போயின்னு இருக்கும் போது ஒரு ஜாபை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அந்த ஜாப்ல நிறையவே நம்மளுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த சான்ஸை நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி லாய்டு கிட்ட நான் சொல்லான்னு போனேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அதுக்குள்ளேயே ஆளு எஸ்கேப் ஆயிட்டானு. அங்க போய் பார்க்கும்போது அவன் இல்லவே இல்லை. உள்ள இருக்கிறவன் அந்த லெட்டர் எனக்கு கொடுத்தான். சரி, அவன் எப்போ போயிருப்பான் அதை பத்தி ஏதாச்சும் சொல்லு. போய் பார்க்கும்போது ஒரு 8 மணி அளவு இருக்கும். ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. நைட்டு அந்த சிட்டி கேட் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ளேயே இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களா? இப்போ 9:30. அதாவது நம்ம இதை கண்டுபிடிக்கும் போது அரை நாள் கிட்ட போயிருக்கணும். ஆனா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இப்பயும் டைம் இருக்கு. அதாவது அவங்கள பிடிக்கிறதுக்கு. அப்போனா இன்னும் சொல்றேன், நம்மளால அவங்கள பிடிக்க முடியுமா? ஆமா, இப்பயும் டைம் இருக்கு. குதிரையை கொண்டு போனாலே போதும், நம்ம அசால்ட்டா அவங்கள பிடிக்கலாம். ஏன்னா அவங்க இங்கதான் எங்கேயாச்சும் நெருக்கமா இருப்பாங்க. கண்டிப்பா அவங்கள பிடிக்க முடியும். அப்படியா? அவங்கள பிடிக்காம நான் சாப்பிட மாட்டேன். அவங்கள பிடிச்சக்கு அப்புறம் தான் மற்ற விஷயம்லாம். அரகாண்டுக்கு அவனை பயங்கரமா தாக்கணும் அப்படின்னு தோந்து. உன்ன மாதிரி ஆளு இப்படிதான் யோசிப்பான். ஆனா நீ ஒரு விஷயத்த யோசிக்கணும். இப்போ சூழ்நிலை நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமா போகுமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா சாகுற அளவுக்கு அவங்க சண்டை போடுறதுக்கும் தயாரா இருப்பாங்க. உன்னால லாய்ட தோக்கடிக்க முடியுமா? நீ சப்போர்ட் பண்ணா என்னால கண்டிப்பா தோக்கடிக்க முடியும். நம்மளால அப்போ தோக்கடிக்க முடியும். ஆனா இன்னொரு விஷயம், அங்க டானியாவும் இருப்பா. டானியாவையே நம்ம தோக்கடிச்சிட்டோன்னே வச்சுக்கோயேன். இருந்தாலும் நம்மளுக்கு பணம் கிடைக்குமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் ஓடி போயிருக்காங்க. அப்ப யோசி, ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமா தான் இருக்கும். அப்பனா நீ என்ன சொல்ல வர? ரூம்ல அப்படியே அழுவ சொல்றியா? அதாவது நம்ம ஏமாந்து போயிட்டோன்னு. நீ ஏன்டா கவலைப்படுற? இப்போ நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க இப்போ 1000 டைம்ஸுக்கும் மேல நம்மளுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆர்க்கோட கிளப்புக்கு தான் வராங்க. வால்டருக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, நீ எதுக்குடா இங்க என்ன கொண்டு வந்த? உனக்கு புரியாது வால்டர். நீ ஒரு ஊமையா இருக்கலாம். நான் உனக்கு திறமை இல்ல அப்படின்னு இல்ல. இப்போ உள்ள நான் பண்றத பாரு. உள்ள போயிட்டு அங்க பயங்கரமா கத்தி சொல்றேன், நான் ஒரு சீக்கர். உங்க எல்லாருக்குமே ஒரு ஜாப் இருக்கு. என்ன வேலைனா, எங்க பார்ட்டில இருக்க 2 பேரு, டானியா, லாய்டு, அவங்க 2 பேருமே என்ன ஏமாத்திட்டாங்க. அவங்க இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருப்பாங்க. உங்களால பிடிக்க முடியும்னா கண்டிப்பா பிடிச்சு கொண்டு வாங்க. அதுவும் உயிரோட. யாரு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ரிவார்டா நான் 2 மில்லியனை கொடுக்குறேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியமாடா? இதுக்கு இப்படி சொல்ற? ஏய், உனக்கு புரியலையா? அதாவது இப்ப நம்ம அவனை கண்டுபிடிக்கலனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால இது ஒரு நல்ல வழி. நம்மளுக்கு ஒரு வைடான நெட்வொர்க் இருந்தா போதும், நம்மளால ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அங்க இருக்கிற எல்லாருக்கும் அவ்வளோ ஆர்வம். ஏன்னா 2 மில்லியன் கிடைக்குதா? ஸோ எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அங்க ஒரு பார்ட்டியும் இருக்கு. லைட்னிங்னு ஒரு பார்ட்டியும் அங்க ஒத்துக்குது. நாங்க இதை பண்றோம். எங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டே கிடைக்கும்ல. நாங்க அவங்கள அலைவா கொண்டு வந்தா கண்டிப்பா கிடைக்கும். இங்க கொண்டு வந்தா ஒண்டி போதும். அங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா 2 மில்லியன் கிடைக்க போதா? இதனால எல்லாருமே அவ்வளவு ஆர்வமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இன்னொருத்தனும் சொல்றான், ஏய், உன்னோட ஜாபை பத்தி நான் உன்கிட்ட பேசணும். ஆஹா, நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க 2 பேரையும் அவன் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்னடா அவங்கள சொல்லு, அவங்க எங்க இருக்காங்க? சொல்லுவேன். இருந்தாலும் நான் ஃப்ரீயா சொல்றதுக்கு நான் என்ன முட்டாளா? அது ஒன்றும் ஃப்ரீயா இருக்காது. சரி, அப்போ நீ பதில் சொல்லு. அதாவது அவங்க எங்க இருக்காங்க? இதுக்கு ரிவார்டா நான் உனக்கு 1 மில்லியன் கொடுக்குறேன். அட, இதெல்லாம் இன்னும் சரியில்லை. அதாவது இதுக்கு முன்னாடி 2 மில்லியன் அப்படின்னு சொன்னீங்க. நான் இப்ப பாதி தான் இருக்கு. என்னோட பார்ட்டிலையும் 4 பேர் இருக்காங்க. இப்போ எப்படி நாங்க பிரிப்போம்? மனசுல யோசிக்கிறான். 1 மில்லியன் இது உண்மையிலேயே ஒரு பெரிய அமௌண்ட். இதுக்கு மேலேயே நான் குறைச்சா அவ்வளவுதான், அவன் ஒத்துக்கவும் மாட்டான். அவளைக்கும் இந்த மாதிரி ஜாபம் கிடைக்காது. சோ அவனுக்கு ஒத்துக்கிறத தாண்டி வேற எந்த வழியும் இல்ல. சோ நோயிலும் அங்க முறைச்சிங்கன்னே சொல்றான். அப்படி உனக்கு 1 மில்லியன் வேணும்னா சொல்லு, இல்லனா இப்போ பேசுனதையே மறந்துடு. அதாவது நம்ம இப்ப பேசவும் இல்ல, ஒண்ணுமே பண்ணல. மரியாதையா இங்கல இருந்து போயிடு. அங்க அவனுக்கு வேற வழி இல்ல. சரி நான் சொல்றேன். அவங்கள நான் சவுத்து பக்கமா இருக்கிற ஒரு ரோட் சைட்ல பார்த்தேன். அவங்க காரநாட்டு அந்த வில்லேஜுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியா விஷயம்? உங்களோட ஆளுங்களை அங்க சென்ட் பண்ணு. அங்க வால்டரும் போவான். அப்போனா நீ என்னடா பண்ண போற? இங்க சில வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வரேன். இதுக்கப்புறம் அங்க வால்டர் வந்துடுறான். அங்க நோயில சொல்றான், ஆமா என்னாச்சு? இந்த மாதிரி வேலையை நீ முடிச்சிட்டியா? ஏன்னா உன்னால சண்டை போட முடியுமா? நீ கவலையே படாத. நான் ஒன்னும் உங்களுக்கு கருணை காட்ட மாட்டேன். ஏன்னா நான் இப்ப யோசனை இருக்கேன். அவங்க எவ்வளவு நேரமா நம்ம கூட இருக்கும்போது இத்தனை நாளாவே நம்மள ஏமாத்தணும் அப்படின்னு யோசிச்சாங்களா என்ன? அதனால அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளால யாரையுமே நம்ப முடியல. அப்பனா என்ன, நீ அவங்கள உண்மையிலேயே நம்பலையா என்ன? ஆமா, உண்மையை சொன்னா யாரையுமே அவளைக்கும் நம்ப முடியாது. அது நம்மளுக்கு நெருக்கமா இருக்காங்களோ இல்ல நெருக்கமா இல்லையோ, ஆளுங்க எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் மாறுவாங்க நம்மளுக்கு எதிரா. சரி, நம்ம போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க 2 பேருமே பேசினே போறாங்க. இந்த மாதிரி நீ கவலைப்படாத, நம்ம நல்லாவே ரெஸ்ட் எடுத்தோம். இதுக்கப்புறம் நம்ம நடந்து போறோம். கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும்
அதாவது பணம் அவங்களுக்கு திரும்பவும் கிடைக்காதுன்னு. So அவங்க வந்து பின்னாடி எல்லாம் வர மாட்டாங்க. நான் இப்படி பேசினே போகும்போது கரெக்டா அங்க பின்னாடியே போறாங்க. என்ன ஜாலியா டேட்டை என்ஜாய் பண்றீங்களோ? அப்படியே அவன் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையுமே தடுக்கிறான். அங்க எல்லாருமே சுத்து போறாங்க. அங்க வால்டரும் கேக்குறான், ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், எங்களையே நீ ஏமாத்திருப்ப, பணம் எங்க? அந்த லெசர் வேம்பியருக்கு நம்ம பே பண்ணணும், என்ன ஆச்சு விஷயம்? என்ன மன்னிச்சிரு, இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். அப்போனா நீ உண்மையிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல ஃபெயில் ஆயிட்ட. ஆனா உண்மை வந்து நம்ம நோயிலுக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் உண்மையிலேயே ஒரு பெரிய கேம்லரா. சரி நீ சொல்லு, அதாவது நீ எதுல தோத்து போன, காடா டைஸா இல்ல வேற எதுலயாச்சா? எவ்வளவு பணத்தை இழந்த? நீ நிறையவே விளையாடி பயங்கரமா நிறையவே தோத்து போயிருக்க. ஆனா எல்லாமே காலியானோனே உன்னோட தலை ஒரு மாதிரி குழம்பி இருக்கும். டைம்ல எங்களோட பணம் அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், அப்படியே செலுத்திட்டல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னமும் உன்னை நம்புறேன். நான் ஒன்னும் உன்னை விட மாட்டேன். எதுக்குடா அப்படி பண்ண? நான் எதுக்கு பண்ணனா? நான் வந்து தோத்து போயிட்டேன். என்னோட மொத்த பணத்தையும் நான் எழுதிட்டேன். இந்த டைம்ல நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. என்னோட மண்டையை ஒரு மாதிரி குழம்ப ஆரம்பிச்சது. எனக்கு வேற வழியே இல்ல. ஆஸ் அ லீடரா என்னோட மண்டையில எவ்வளவு விஷயம் தெரியுமா ஓடுனது. வேற வழியே இல்லாம நான் வந்து அந்த பணத்தை செலவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த பணத்தை செலவு பண்ணணும். ஆனா தப்பு எல்லாமே உங்க மேலதான். ஒரு முட்டாள் மாதிரி என்ன லீடரா நீங்க மாத்திருக்கீங்க. அதுவும் எதுக்கு என்ன வச்சு நீங்க பணத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இப்போ தப்பு எல்லாமே ஏன் மேல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? உங்க நோயல் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். டேய் நீ வந்து கேம்பிள் பண்ணதும் இல்லாம இந்த மாதிரி எப்படி நீ சொல்ற? ஆமாண்டா, அது எங்களோட பணம் தான், நாங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ணுவோம். அது இருக்கட்டும், நீ அன்னைக்கு சொன்ன இந்த மாதிரி நீ லீடரா மாறணும் ஆசைப்படுற அப்படின்னு சொன்ன, அதனால உன்னை லீடரா போட்டேன். நான் இப்படி நீ பண்ணிட்டியே. பயங்கரமா தாக்குறான். உன்னோட வாயிலிருந்து ரத்தமா ஊத்துது. இப்ப எனக்கு தெரியாது, நான் வந்து உன்னை மன்னிக்கணும்னா 1000 முறை அது அதிகமா எனக்கு தர மாதிரி இருக்கும். டானியா தடுக்கலான்னு பாக்குறான். ஆனா டானியாவையும் அவ விட்டு வைக்கல. என்ன நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இந்த வேலையை பண்ணீங்க. பொண்ணு பையன் அந்த வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டேன். நீங்க ரெண்டு பேருமே பண்ணனால அதுல இருக்க பாதி கேம்பிளிங் பண்ண பணத்தை அப்படி டபுள் மடங்கா என்ன 10 மடங்கா நீங்க தரணும். அப்படியே டாக்க ஸ்கில்லையும் பயன்படுத்துறானா அவ அப்படியே உண்மையை வளர்றா. எல்லாமே அந்த லாய்டு அந்த முட்டாளோட தப்பு தான். நான் விளையாடிந்தா கண்டிப்பா இன்னமும் நிறைய ஜெயிச்சிருப்பேன். இது ஒரு டாக்கரோட ஸ்கில். இதை வச்சு உண்மை எல்லாத்தையுமே அப்படியே கக்க வைக்க முடியும். ஆமா நீ வந்து என்ன பண்ண, அதாவது உன்னோட பர்சனலான ஸ்கில்ல ஏன் மேல யூஸ் பண்ண, இதெல்லாம் சரியே இல்ல. இன்னும் சொல்ல வர, அதாவது நீங்க பண்ணதெல்லாம் தப்பே இல்லைல்ல. இப்போ உனக்காக ஒரு டிக்கெட் இருக்கு, அதை வச்சு பிரிசனுக்கு போறியாமா நீ? ஏன்னா நான் பண்ணதாச்சும் வெறுமா ஸ்கில்ல தான் யூஸ் பண்ணேன், அதுவும் லாவோட பர்மிட்டடா தான் இருக்கு. ஆனா நீங்க பண்ண விஷயம் அது வந்து கிரைம். எங்களோட பணத்தையே அடிச்சு இப்போ ஒண்ணுமே இல்லாம எங்க முன்னாடி மாட்டிக்கினீங்க. இப்போ யாரு ஜெயிலுக்கு போவா? நீங்க தான். இப்படி உங்களால போக முடியலையா? 10 வருஷத்துக்கு ஒரு லேபரா கடுமையான உழைப்பை போட்டு அந்த பணத்தை திரும்பவும் கொடுக்கற மாதிரி இருக்கும். அதனால கவலையே படாதீங்க. கங்க்ராட்ஸ், நீங்க சாவுற வரைக்கும் ஒர்க் பண்ண போறீங்க. சரி இந்த மாதிரி உங்களோட பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, என்னோட பணம் கிடைக்குமா? அதாவது 1 மில்லியன் கொஞ்சம் இருக்கிறியா? நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா உனக்கு பே பண்ணுவேன். ஆனா அதெல்லாம் கேட்காம அவன் ஏமாத்திட்டியா அப்படின்னு கேட்கறானா. நோயல் செமையா கடுப்பாயிட்டு பயங்கரமா ஒரே ஒரு பஞ்சு தான் அடிக்கிறான். அதுக்கே ஆளு அப்படியே பூச்சின்னு பத்துக்கிறான். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இந்த விஷயம் எல்லாத்தையுமே கிராண்ட் ஃபாதர் தான் அங்க சொல்லி தந்திருக்காரு. யாரு எவ்வளவு வேணா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா குறிப்பிட்ட ஏரியால அடிச்சா அவங்களுக்கும் வலி உணரும். இது எல்லாமே உன்னையே நீ ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிதான். பாட்டுக்கு மேல இருக்கிற இடத்துல நீ அடிச்சுனா போதும், அவன் கொஞ்ச நேரத்துக்கு பேரலைஸ் ஆயிடுவான். நீ வந்து உன்னைய ப்ரொடெக்ட் பண்ணணும், நீ சாக கூடாது. இப்படி இவங்க பேசின்னு இருக்கும் போது அங்க ராயலான ஒரு வண்டி வந்து அதுல இருந்து ஒரு பர்சனும் இறங்குறான். இவன் லூக்கஸ், அந்த மிகப்பெரிய குடும்பத்துல இருந்து வந்த ஒரு யங்கான லீடர். பாசினி குடும்பத்தோட பாஸே இவன் தான். யோ குட் மார்னிங்யா, நீ சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன். வால்டரும் கேக்குறான், ஆமா அங்க ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னி, அது இந்த விஷயமா என்ன? நான் எதிர்பார்த்த மாதிரி தான். அப்படி இவங்க கிட்ட மணி இல்லனா இந்த குடும்பத்துக்கு இவங்க ரெண்டு பேரையுமே ஒரு ஸ்லேவா அனுப்பிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். அப்படின்னா என்ன ஸ்லேவா விற்க போறியா? வேணாம், எவ்வளவு நீ இறங்கி போக கூடாது. அப்புறம் என்ன, ஒண்ணு உங்களை போலீஸ் கிட்ட விடணும், அங்க நீங்க மாட்டி சாகணும். இல்லனா இவன் கிட்ட ஒரு ஸ்லேவா இருக்கணும், இல்லனா 10 வருஷத்துக்கு எனக்கு கீழே வேலை செய்யற மாதிரி இருக்கும். என்ன யோசிக்கிறீங்க? டிசிஷன் எல்லாமே உங்க கிட்ட தான் இருக்கு. சரி நீ அவங்கள ஸ்லேவாவே வச்சுக்கலாம். அங்க பணத்தையும் அவன் எண்ணி சொல்றான், ஒரு 6 மில்லியன் தான் வந்தான். இது வந்து பத்தாதே. இல்லப்பா, நான் வந்து இதை உனக்கு சொல்ல விரும்பல, இருந்தாலும் சொல்றேன். உங்களோட சர்ச்சை ஒரு மாதிரி வறுமையில தான் இருக்கு. அதனால ஹை பிரைஸான ஸ்லேவ்ஸை நாங்க கொண்டு போனா அவ்வளவுதான், எங்களோட வறுமை இன்னமும் அதிகரிக்கும். நாங்க லக்ஸூரியஸா இருக்க முடியாது. உனக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுது. இதனால தான் உன்னை பிடிக்கும் நோயல். சரி அப்போ 11 மில்லியன் ஓகேவா? 11 மில்லியன் ஓகே தான். இது 11 மில்லியனா? அது 6 மில்லியனுக்கும் மேல இருக்கே. அப்போ 12 மில்லியன். என்னது 12? இல்லனா 13? ஏய் நீ வந்து எவ்வளவு நேரத்துக்கு இதே மாதிரி பணத்தை ஏத்தினே போக போற? இது ஒரு மாதிரி நான்சென்ஸா இருக்கு. நீ வந்து என்ன பேசின்னு இருக்க, உனக்கு தெரியுதா? எனக்கும் புரியுது. அப்படி நான் 15 மில்லியனுக்கு வாங்கினா எல்லாருக்கிட்டையும் நான் 13 மில்லியனுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்பனா நீ என்ன மார்க்கெட்டோட வேல்யூவை அப்படியே நீ அப்படியே குறைச்சிதான் சொல்ல போறியா? உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வறுமையில இருக்கலாம், ஆனா ரொம்ப புத்திசாலியா இருக்க ஃபினோச்சினி பாசினி இதுக்கு முன்னாடி ஸ்லேவை 30 மில்லியனுக்கு வாங்கினாங்க. அதை கம்பேர் பண்ணா இது ஒண்ணுமே இல்ல. அப்ப பாத்துக்கோ, இந்த மாதிரி இது
உனக்கு தான் ப்ராஃபிட்டா இருக்கும் 15 மில்லியன். ஏன்னா அவங்க ரொம்ப எங்க இருக்காங்க, குட் லுக்கிங்காவும் இருக்காங்க. 15 எங்க இருக்கு, 30 மில்லியன் எங்க இருக்கு, நீயே யோசிச்சு பாரு. அப்பனா எனக்கு பாதி ப்ராஃபிட்டா? அப்படின்னா இந்த விஷயம் வந்து வெளியில போகாதுல, நீ வந்து அதை பத்திலாம் கவலையப்படாத, இது நம்மளுக்குள்ளதான் இருக்கும். இது கேட்டோன்னே ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏய், நீ வந்து என்னோட ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கிறியா? நான் லீடர்ஷிப்புக்கான பொசிஷனை உனக்கு தரேன். இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம் வேணாம், இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, ஏதோ ஒன்று ஓகே, ஆனா தரம் தான். பின்னாடி அங்க இருக்கிற ஆளுங்களை பார்த்து சொல்றான், இந்த விஷயத்தை பத்தி வெளியில போச்சு அவ்வளவுதான், நீயும் உன்னோட ஃபேமிலியும் தான் எங்களோட பிக்ஸுக்கு ஒரு டின்னரா இருப்பீங்க. புரியுது, நீங்க கவலைப்படாதீங்க, வெளியில எல்லாம் போகாது. அங்க டானியா எவ்வளவோ தடுக்க பாக்குறா, இந்த மாதிரி என்ன விற்காத, நீ அப்படி பண்ணக்கூடாது, உன்னோட பார்ட்னரையும் நீ அப்படி பண்ண போறியா அப்படின்லாம் கேட்கறா. இருந்தாலும் நோயில் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, நீங்க எங்களை ஏமாத்தியாச்சு, அதனால நான் திரும்பவும் உங்களை நம்ப முடியாது, கண்டிப்பா திரும்பவும் ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவ அங்க வால்டர் கிட்டயும் கத்த ஆரம்பிக்கிறான், ஏய் வால்டர், எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைடா, வந்து ஹெல்ப் பண்ணு. உனக்கு பால்ஸ் இருக்கா இல்லையா, நீ ஒரு ஆம்பளை தானே, வந்து ஹெல்ப் பண்றா. நீ ஒண்டி ஹெல்ப் பண்ணல, வர்ஜினாவே நீ செத்து போயிடுவ. அந்த பொண்ணு கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கா. சரி நோயல், நம்ம அப்புறமா சந்திக்கலாம் டியர். சரி, நோயல் அவனுக்கான 1 மில்லியன் கொடுக்குறான். நீ இன்னமும் அமைதியா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனையும் வந்திருக்காது, நீ உண்மையிலேயே ஒரு டீமன் தான்டா. அங்க போகும்போதும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான், நான் டீமனா இருந்துட்டு போறேன், இது எனக்கு ஒரு இன்சல் மாதிரி தான், இருந்தாலும் நான் வந்து ஒரு கெட்ட பேரை பில்ட் பண்ணாதான், ஏன்னா அப்பதான் இந்த உலகத்திலேயே நல்லா ஸ்ட்ராங்கஸ்டா மாற முடியும். நெக்ஸ்ட் சீன்ல அங்க திரும்பவும் வால்டரை சந்திக்கிறான். அங்க வால்டர் கேக்குறான், ஆமா எதுக்குடா வந்த? இப்போ சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. ரெண்டு பேருமே சரக்கு அடிக்கும் போதே அங்க பேசுறாங்க, இந்த மாதிரி அவ்வளவுதான், என்னால சீக்கிரம் இருக்க முடியாது, நீ வந்து உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருக்க, ஆனா என்ன பாத்தியா, நான் அந்த மாதிரிலாம் இல்லடா, உனக்குள்ள இருக்கிற அந்த திறமைய உனக்கே தெரியல, மத்தவங்களை கம்பேர் பண்ணா நீ ஸ்ட்ராங் தான், என்ன வேணா சொல்லு, இதுக்கு மேலேயே நல்லா சீக்கிரம் இருக்க முடியாது, நீ என்ன சொல்ற, நம்மளோட ப்ளூ பியாண்ட நம்ம திரும்பவும் பில்ட் பண்ணலாம், என்ன சொல்ற வால்டர்? நீ அப்படியே பிரசன்ட் குத்து, அவன் ஒரு பாட்டில குத்து, அவ்வளவுதான், இது வந்து குட் பை தான் நம்மளுக்கு. அப்படியே ஆளும் போக ஆரம்பிக்கிறான். உண்மையை சொன்னா என்ன கம்பேர் பண்ணா நீ தானியாவை ரொம்ப விரும்பின, ஆனா உன்னை என்ன சொல்றது, உனக்கு இதையும் இருக்கா இல்லையா, ஆனா நீ ஒன்னும் கம்ஃபர்ட்டையோ இல்ல லவ்வையோ அடையணும் அப்படின்னு ட்ரை பண்ணல, ஏன்னா நீ எதிர்பார்க்குது நீ இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு ஒண்டிதான். என்னதான் நம்ம எல்லாருமே இருந்தாலும் எங்க எல்லார்லயும் நீ தான் ஸ்பெஷலானவன் தெரியுமா, அதனால குட் லக் நோயல். இதுக்கப்புறம் போகும்போதே ஒரு பாம்பை பாக்குறானா, அதை பார்க்கும் போது அவனுக்கும் தோந்து, அதாவது நம்மளும் நம்மளோட தோலை உரிச்சு, அதாவது ஒரு புது ஆரம்பத்தை ஆரம்பிக்க போறோம், என்னோட குழுவை புதுசா உருவாக்க போறேன், இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம எல்லாருமே கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போடுங்க, ஏன்னா அப்பதான் மத்தவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.